சத்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் பக்கத்தில் இருக்காங்க. இந்தாப்பா அந்த டீயாவது குடி அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அம்மா அவன் வெறும் கஞ்சி மட்டும் தான்மா குடிக்கணும். நீங்கள் டீ காஃபி குடிக்கலாமான்னு தெரியாமல் எப்படிம்மா கொடுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி வெறும் கஞ்சியை மட்டும் குடித்தா அவனுக்கு எப்படி வயிறு நிறையும்? ஒரு மாதிரி இருக்காதா? வயசு பையன் வேறு, கொஞ்சம் தானே டீ குடிக்கிறியா, அதனால் ஒன்றும் செய்யாதன்னு டாக்டர்கிட்ட கேட்காம எதுக்குமா நீ ஏன் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அனாரம் மீனாவும் வர்றாங்க. என்னம்மா மீனா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டியா? மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க? வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் ஏதோ சவாரி போயிருக்காருன்னே. சவாரிக்கா? மாப்பிள்ளை இதை கேட்டால் உடனே ஓடி வந்துடுவார்ல, ஏன் வரல, எதுக்கு வரல, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சவாரி போயிருக்காரு, அதனால தான் வரலன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. சவாரி முடிச்சுட்டு வர்றாங்களா நைட்டை அப்படிங்க. இல்லை நைட் ஆயிருமா சவாரி முடிக்கிறதுக்கேவும், அதனால் வரலன்னு தான் சொன்னாருன்னு. அப்படியா, சரிம்மா இருக்கட்டும், அவர் வேலையை பார்க்கட்டும், ஏன்னா அவர் தொந்தரவு பண்ணாமல் இரு, நீ ஃபஸ்ட்டு வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஐயோ, அவங்க தங்கச்சிட்ட சொல்கிறாங்க, நம்ம ரேவதி கிட்ட தானே பூவை பார்த்துக்கோன்னு சொல்லி கடையை விட்டுட்டு வந்தோம், அவள் யார் யாருக்கு